வணக்கம் நண்பர்களே. நல்லதுக்கு காலமே இல்லை. நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது? பேசாமல் நம்மளும் யாருக்கு நல்லது செய்யாமல் சுயநலமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய சமயங்களில் நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி முடிவு பண்ணிடாதீங்க. நல்லவங்க படுற கஷ்டத்துக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் மனசு தெளிவாயிடும்னு எனக்கு தெரியும். அந்த ரகசியத்தை பற்றி தான் புத்தர் ஒரு கதையில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் வாங்க. பெரிய அளவிலான பணக்காரர் ஒருத்தர், சுயநலமான மனுஷன். அவர் தான் மேலே மேலே நிறைய சொத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் புத்தரை பார்க்க போகிறான். இவனை பார்த்ததுமே புத்தருக்கு இவன் சுயநலமானவன் தான், யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அதே டைமில் இன்னொருத்தர் வராரு. அவர் ஏழை. புத்தர்கிட்ட இப்படி சொல்கிறாரு, ஐயா, வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. தினம் தினம் கடத்துறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உழைச்சி முன்னேறி வர தன்னம்பிக்கை இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இங்கே வந்தால் எனக்கு ஒரு வழி கிடைக்கும் நம்பி உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சுயநலம் இல்லாத, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவர் அப்படிங்கிறதும் புத்தருக்கு பார்த்ததும் தெரிஞ்சிருது. இப்போ ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பணக்காரர்கிட்ட இப்படி சொல்றாரு, அங்க ஒரு துணி மூட்டை இருக்கு, இதை ஒரு வாரத்துக்கு நீ சுமக்கணும். அதுவும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த எல்லா பக்கமும் சுமந்துட்டு தான் போகணும். ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிடுறாரு. இது அந்த பணக்காரருக்கு பிடிக்கல. இருந்தாலும் இதை செஞ்சா நிறைய சொத்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்றாரு. இப்ப அந்த ஏழை கிட்ட சொல்றாரு, நீ தினமும் என்ன செய்யறியோ அதையவே செய், கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை மாற வாய்ப்பு உன்னை தேடி வரும் அப்படின்னு ஆசையை மட்டும் வழங்கி அனுப்பிடுறாரு. பட் ஏழைக்கு மனசே ஒப்பல. யோசிச்சுட்டே போறாரு, என்னடா இது, அவர் ஏற்கனவே பெரிய பணக்காரர், ஆனா அவருக்கு புத்தர் துணி மூட்டையை சுமந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு வழி சொன்னாரு. ஆனா நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். எனக்கு எந்த ஒரு வழியும் சொல்லாம எப்பயும் போல செய்யுன்னு ஆசீர்வாதம் மட்டும் சொல்லி அனுப்பிட்டாரே. நான் என்ன பேராசையா பட்டேன், நல்லவனா இருக்கிறது தான் தப்பு போல அப்படின்னு புலம்பிட்டே போறாரு. அந்த பணக்காரர் பிடிக்காம வேண்டா வெறுப்பா அந்த மூட்டையை தூக்கிட்டு போறாரு. இருந்தாலும் பணம் சொத்து நிறைய சேருமே அப்படிங்கிற ஆசையில மனசை தேத்திக்கிறாரு. இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. மூட்டையோட புத்தரை பார்க்க அந்த பணக்காரர் போறாரு. புத்தர்கிட்ட கேட்குறாரு, ஐயா, அப்படி என்னதான் இந்த அழுக்கு மூட்டையில இருக்குன்னு என்னை இவ்வளோ நாள் தூக்கிட்டு சுமக்க சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த புத்தர், இந்த அழுக்கு மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பணக்காரருக்கு ஒரே சந்தோஷம். உடனே புத்தர் சொல்றாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மூட்டையை நீங்க சுமக்கணும், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த மூட்டையை நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு இந்த மூட்டையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே அதிர்ச்சி. விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் நம்ம சுமந்துட்டு வச்சுக்கலான்னு பார்த்தா இன்னும் ஒரு வாரம் நம்மளை சுமக்க சொல்றாரே அப்படின்னு. இருந்தாலும் சரின்னு மனசை தேதிட்டு கிளம்புறாரு. போற வழியில பொக்கிஷங்களை அழுக்க முட்டையில போட்டு வச்சிருக்காரே, அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு பொறுமை இல்லாம பிரிச்சு பார்த்துடுறாரு. பார்த்தவருக்கு அதை விட அதிர்ச்சி, அந்த மூட்டையில் ஃபுல்லா மாட்டு சாணம் தான் இருந்துச்சு. இந்த புத்தர் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு அவரை திட்டி அந்த மூட்டையை தூக்கி வீசிட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அதே வழியில புத்தரை பார்க்க வந்தாருல ஒரு ஏழை, அவரு அங்க வராரு. அடடா, இந்த மாட்டு சாணங்களை யாரு வழியில ரோட்ல போட்டது, நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு குட்டி கிடந்த மாட்டு சாணங்களை எல்லாம் எடுத்து அந்த அழுக்கு துணி மூட்டையிலேயே போட்டுட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் போறாரு. அதே டைம்ல புத்தர் அந்த ஏழையோட வீட்டுக்கு வராரு. இவரை பார்த்ததும் அந்த ஏழைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சரியத்தோட கேட்கிறாரு, என்னோட வீட்டு தேடி வந்திருக்கீங்களே, ஆனா என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க பழைய சொத்து தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு, கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு உள்ள இருந்த அவருக்குன்னு உரித்தான ஒரு இரும்பு பெட்டியை எடுத்துட்டு போய் வித்து அதுல கிடைச்ச பழங்களை புத்தருக்கு வந்து கொடுக்குறான். இது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருந்த புத்தர் அந்த ஏழையை பார்த்து சொல்றாரு, இந்த பழங்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. உடனே அந்த ஏழையோட முகம் வாடி போச்சு. அதை பார்த்த புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் வேற ஒன்று கேட்பேன், அதை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு. அதுக்கு அந்த ஏழை, இதுக்கு மேலே விற்க என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் நான் என் தலையாடமான வச்சாவது நீங்கள் வேண்டியதை தரேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு புத்தர், உன்கிட்ட இருக்கிற பழைய சோறு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஏழைக்கு எதுவுமே புரியலை. உலகத்துக்கே வழி சொல்கிற மகான் உங்களுக்கு எப்படி பழையதை தருது அப்படின்னு சொல்ல, புத்தர் விடாம அதை தர முடியுமா முடியாதான்னு இந்த ஏழையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு மூளையில கடந்த துணி மூட்டையை பார்த்து அது என்ன அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு. ஏழையும் நடந்த கதையை சொல்றாரு. புத்தர் சாப்பிட்டு முடிச்சு
முடிச்சுட்டு இந்த ஏழையை ஒரு வாரம் கழித்து இந்த மூட்டையோடு என்னை வந்து பார், அப்படியே உன்னோட சேர்ந்து வந்த அந்த பணக்காரரையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஒரு வாரம் கழித்து 2 பேரும் புத்தரை சந்திக்க போகிறாங்க. புத்தர் செல்வந்தர்கிட்ட மூட்டையை சரியாக சுமந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உடனே பணக்காரர் கோபத்தில், நீங்கள்லாம் ஒரு குருவா, மூட்டைக்குள்ளே காஸ்ட்லி திங்ஸ் இருக்குன்னு என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு புத்தர், நான் தான் மூட்டையை பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர், ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிரித்தா மட்டும் அதில் என்ன இருக்க போகுது, அதே மாட்டுஸ்தானம் தானே அப்படின்னு பதில் சொல்கிறாரு. புத்தர் சிரிச்சுக்கிட்டு, இப்போ அந்த ஏழைக்கிட்ட இருக்கிற அழுக்கு மூட்டையை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மூட்டையை பிரித்தா ஏழைக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா சாணம் இருந்த அந்த மூட்டை ஃபுல்லாக வைரமும் வைடூரியமாக இருந்தது. எப்படி திடீர்னு மாட்டு சாணம் வைரமாக மாறிச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு. அந்த பணக்காரருக்கு அதிர்ச்சி, அதை பொறுத்துக்கவே முடியலை. புத்தர் சொல்கிறாரு, நீ அளவில்லாத பெரிய செல்வம் சேர்க்கணும்னு நினச்ச, ஆனால் அதை அடைகிறதுக்கான பொறுமை பணிவு உன்கிட்ட இல்லை. சுயநலம் இல்லாத பொறுமையோட உழைக்கிறவங்களுக்கு தான் உண்மையான பலன் கிடைக்கும். பொக்கிஷத்தை மட்டும் இழக்கல, பெரிய வாய்ப்பையும் நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏழைக்கிட்ட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் சவால்கள் எல்லாமே தண்டனை கிடையாது, அது எல்லாமே நமக்கு கிடைக்கிற வரங்கள் தான். நெருப்பு எப்படி தங்கத்தை தூய்மை பண்ணுதோ அதே மாதிரி தான் நமக்கு வர்ற கஷ்டங்கள் நம்மளை செம்மைப்படுத்தும். தன்னலம் இல்லாத பொறுமையாக உழைப்பவர்கள் தான் கஷ்டத்தை வாய்ப்புகளாகவும் வரங்களாகவும் மாற்றிப்பாங்க. அதே போல தான் நீயும் செஞ்ச, அதனால தான் உனக்கு இந்த பொக்கிஷம் கிடைச்சது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. பணக்காரராக மாறின ஏழை அத்தனையும் தனக்குத்தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த ஊரில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அவர் வசதியாக வாழ்கிறாரு. இந்த கதையில் வந்த பணக்காரர் மாதிரி தான் நமக்கு வர கஷ்டங்களை பார்த்து சலிச்சுக்கிறோம், கஷ்டத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்புறோம். நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்மளால் எவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியும் அப்படின்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்மளால் தாங்க முடிகிற, தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை அவர் தருவார். அதுவும் அதை தாண்டி நம்ம ஒரு சாதனை படைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். நீங்கள் மன உறுதியோட இந்த கஷ்டங்களை தாண்டும் போது தான் உங்களுக்கான வாய்ப்புகளும் பலனும் கிடைக்கும். ஸோ எல்லாமே மைண்ட் செட் தான். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அதை கிட்ட வச்சு உங்களை நீங்களே வருத்திக்காமல் கொஞ்சம் தூரமாக வச்சு அதை ஒரு வாய்ப்பாக பார்க்குற மனநிலையை மாற்றிக்கோங்க. நம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் பொறுமையோடவும் இருங்க. ஏழைக்கு கிடைச்ச பொக்கிஷம் போல் உங்களுக்கும் வாய்ப்புகளும் பொக்கிஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.